பராமரிக்கப்பட்டு வருவது மிகவும் கிராம மக்களாகிய எங்களுக்கு மிகவும் வரவேற்பு அளிப்பதாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அமைந்துள்ளது. ஏனெனில் பல வருட காலமாக இவ்வீதியால் பயணம் செய்யாத துப்பாக்கிய நிலை மக்கள் மத்தியில் காணப்பட்டது. அதே வீதியை புனரமைப்பதற்காக பல அதிகாரிகளிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு இதுவரை காலமும் நிறைவேறாத ஒரு விடயம் இன்று நிறைவேறியதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். அதற்கு முதற்கண் பிரதி முதல்வருக்கும் மாநகர முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடற்கரை 2ஆம் குறுக்கு வீதியானது உண்மையிலே 3ஆம் குறுக்கு, 4ஆம் குறுக்கு, 5ஆம் குறுக்கு, 6ஆம் குறுக்கு மக்கள் பயன்படுத்தப்படுகின்ற பிரதான வீதி. இந்த வீதி கடந்த காலங்களிலே செப்பனிடப்படாமல் மழை காலங்களில் மழை வெள்ளம் நிறைந்து பாடசாலை மாணவர்கள் உட்பட அனைத்து மக்களும் இந்த பிரதேசத்திலே மிகவும் சிரமப்பட்டு மழை காலத்திலே சென்று வரக்கூடிய ஒரு வீதியாக இந்த வீதி காணப்பட்டது. ஆகவே நான் மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்டதன் பிற்பாடு முதலாவதாக உடனடியாக அடையாளம் கண்டு இந்த வீதியை செப்பனிட வேண்டும் என நான் தீர்மானித்து முதலாக எனது நிதி ஒதுக்கீடிலே நான் இந்த வீதியைத்தான் முன்வைத்தேன். அதற்கமைவாக இன்றைய தினம் இந்த வீதியானது ஆரம்பிக்கப்பட்டு நிறைவேறும். ஆகவே இந்த வீதி நானும் சென்று வருகின்ற ஒரு வீதி, எனது வட்டார மக்களை சந்திக்கின்ற ஒரு வீதி. ஆகவே நான் வருகின்ற பொழுதும் கூட நான் மிகவும் பல சிரமப்பட்டு தான் மழை காலத்திலே வந்திருக்கின்றேன். அந்த வகையில் இந்த வீதியானது இன்றைய தினம் புனரமைக்கப்படுவதை இட்டு இந்த வட்டாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நான் என்கின்ற வகையிலும் இந்த வட்டாரத்தில் வசிக்கின்ற நான் என்ற வகையிலும் நானும் மிகவும் மன நிறைவும் சந்தோஷமும் அடைகின்றேன் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மாநகர சபையின் மக்கள் நலன் சார்ந்த அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தற்பொழுது நாவல்குடா கடற்கரை வீதியும் 2ஆம் குறுக்கு கொங்குரையிடப்பட்டு செப்பனிடும் பணிகள் தற்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றது. இந்த பிரதேசத்திலே இருக்கிற மக்கள் இந்த மழை காலங்களிலே இந்த வீதியை பயணிக்கும் போது மிகவும் அசௌகரியத்தை ஏற்படுத்தியதாகவும் அவர்கள் பல்வேறுபட்ட மக்கள் தலைவர்களிடம் இதை கோரிக்கை வைத்த போதிலும் அது நிறைவேறவில்லை என்றும் தற்பொழுது இதற்கான இந்த விடிவு காலம் ஆரம்பித்து இருப்பதாகவும் என்று அவர்கள் கூறிய அந்த செய்தி நாங்கள் ஒரு சிறிய ஒரு சபை மாநகர சபையாய் இருக்கின்ற போதிலும் அந்த செய்தியானது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே நாங்கள் பெரிய பெரிய அபிவிருத்தி திட்டங்களை செய்வதற்காக எங்களது மாநகர சபையிலே நிதி வளங்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட நாங்கள் ஒவ்வொரு வட்டாரங்களுக்கும் தலா 2 மில்லியன் ரூபாய் செலவிலே கடந்த ஆண்டு இந்த அபிவிருத்தி வேலைகளை செய்வதற்காக ஒதுக்கியிருந்தோம். கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட அந்த அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தான் இந்த 2 மில்லியன் ரூபாய்க்கான இந்த நாவக்குடா கடற்கரை 2ஆம் குறுக்கு வீதி தற்பொழுது இந்த மக்களின் பிரசன்னத்தின் மத்தியிலே அவர்களது பங்களிப்போடு இந்த வேலை திட்டம் ஆரம்பமாகி இருக்கிறது.